அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, பாடுகள் பாடங்கள் பார்வைகள் என்னும் தவக்கால சிறப்பு நிகழ்ச்சியில் தவக்காலம் குறித்த இயேசுவின் பாடுகளை பற்றிய சிந்தனையில் விவிலியம் சார்ந்த வினாக்களை எழுப்பி நாம் ஆயர் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த நாளில் நாம் ஆயர் மேதகு அந்தோணிசாமி பீட்டர் அபீர் அவர்களோடு இணைந்திருக்கின்றோம். கடந்த பகுதியில் பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த நீண்ட உரையாடலை யோவான் பதிவு செய்திருப்பதை வாசிக்க கேட்டு அவற்றிலுள்ள சில கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டோம். இந்த நாளில் ஆயர் அவர்களோடு நாம் கேட்கவிருக்கின்ற கேள்விகள் 2. 1. திருச்சிலுவை மகிமை விழா அன்னை கன்னிமரியாவின் 7 துயரங்கள் பற்றியது. 2. இயேசுவின் விழா குத்தப்பட்டு திறந்தபோது வெளிவந்த தண்ணீர் மற்றும் இரத்தத்தின் பொருள் என்ன? முதலில் நாம் திருச்சிலுவை மகிமை விழா மற்றும் அன்னை கன்னிமரியாவின் 7 துயரங்கள் இவற்றை பற்றி நாம் ஆயரோடு உரையாடுவோம். அதாவது இந்த கேள்வியின் பின்புலம் என்னவென்றால், வழக்கமாக நாம் தவக்காலத்தில்தான் சிலுவை, துயரம், துன்பம் போன்றவற்றை சிந்திப்பதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் நாம் திருவழிபாட்டு முறையை பார்க்கும்போது திருவழிபாட்டில் இந்த 2 திருவிழாக்கள், திருச்சிலுவை மகிமை விழா செப்டம்பர் 14, அன்னை கன்னிமரியாவின் 7 துயரங்கள் நினைவு செப்டம்பர் 15 என கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழாக்களின் பின்புலத்தில் சிலுவையையும் இயேசுவுடைய திருச்சிலுவையையும் அன்னை கன்னிமரியாவுடைய துயரங்களையும் நாம் எப்படி புரிந்து கொள்வது? ஆயர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் விளக்கம் தருவீர்களா? இப்போ திருச்சிலுவை மகிமை விழா, மாட்சி விழா என்று நம்ம செப்டம்பர் 14 கொண்டாடுறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருச்சிலுவை, சிலுவை என்றால் அது ஒரு மரண தண்டனை கொடுக்கப்பட்டவருக்கு அது ஒரு ஆயுதமாக, அது ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த சிலுவையில் அறைந்து கொள்வது என்பது நடைமுறையில் பார்க்குறோம் இயேசுவின் காலகட்டத்தில். ஆனால் இந்த சிலுவையை அந்த ரோமியர்கள் இயேசுவுக்கு கொடுத்த ஒரு தண்டனை. ஆனால் ரோமியர்களால் தொடக்க காலத்திலிருந்து இது கண்டுபிடிக்கப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு முறையை அவர்கள் கையாளுது. இதுதான் முதல் முறை அல்ல, அவங்க இல்லை. பாரசீகர்கள் ஏறக்குறைய இயேசு பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடியே பர்ஷியன்ஸ் அவங்க முதல்ல சாதாரண மரத்தை நட்டு அந்த மரத்தில் கட்டி அப்படியே தொங்க விடுறது. அப்படின்னா அவங்க சாவர வரையும் அங்கே அதில் இருக்கணும். அதில் காக்கா கொத்தும், இது கொத்தும், கழுகு வரும், எல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு காட்சி. சரி, இதை அப்படியே அவங்க என்ன பண்ணாங்க, கையும் காலெல்லாம் ஒன்றா கட்டாமல் கையை தனியாக கட்டி தொங்க விடன்றதுனால்தான் அந்த சிலுவை வடிவு அடையாள அந்த முறையை கண்டுபிடிச்சி செய்தாங்க. இதை அடுத்து வந்த கிரேக்க ஆட்சியில் இது அதிகம் பயன்படுத்தலை. சரி, ஆனால் ரோமை ஆட்சி வரும்போது கிமு 2ஆம் நூற்றாண்டு இறுதியில் வருகிறது ரோமை ஆட்சி. அந்த உலகம் முழுவதும் பார்க்குறோம். அந்த ஆட்சியில் இதை எடுத்துக்கொண்டார்கள், சிலுவை மரணத்தை கொடுத்தார்கள். சரி, அப்போது இது பழைய ஏற்பாட்டில் இது எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இது இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டதாக, இப்படிப்பட்ட மரண தண்டனை கொடுக்கப்பட்டதாக புதிய ஏற்பாடு கூறுகிறது. மற்ற நூல்களும் கூறுகிறது. குரானில் உள்ளது. இது நம்ம ஜோசேஃபுஸ் அவருடைய எழுத்துக்களில் நாம் பார்க்குறோம். ஆனால் இது இயேசு சிலுவையில் இறந்தார் என்பது பைபிளில் மட்டும் இல்லை. சரி, யூதருக்கு இந்த சிலுவை, ஏன்னாக்க சிலுவை என்று சொன்னாலே ஒரு விதமான ஒரு குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கும் இடம், கருவி. அப்படின்னும்போது மெஸ்ஸியாவாக வருகின்ற இயேசு எப்படி குற்றவாளிகள் கூண்டில் ஏற்ற முடியும் என்று பார்த்து, சிலுவை மரணம் என்றாலே, சிலுவை என்றாலே யூதருக்கு இது ஒரு பெரிய ஒரு தடைக்கல்லாக இருக்கிற கிறிஸ்தவர்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2-3 வாசிக்கும் 23வது வசனம். 1வது அதிகாரம் 23. கிரேக்கருக்கு மடமை என்றும், ஆனால் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டவருக்கு இது கடவுளின் வல்லமை என்று கூறும். படிங்க ஒரு தடவை. 1 கொரிந்தியர் 1:23.
ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏன்னா இது உண்மைதான். அந்த காலத்தில் சிலுவை என்றாலே விகாரமான ஒரு பிடிக்காத ஒரு இடம். அது இயேசு மெஸ்ஸியா ஏற்றுக்கொள்ளப்படுகிறார் என்று சொன்னால் அவர் அறையிறாங்கனாக்க அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுக்கு தடைக்கல்லாக இருக்குது சிலுவை. இது அவங்களுக்கு ஃபூலிஷ்னஸ்ஸாக இருக்குது. அதாவது இதுதான் மடமையாக இருக்குது. யாருக்கு? கிரேக்கர்களுக்கு. ஆனால் இயேசுவின் நம்பிக்கை வைத்து சிலுவை மரணத்தை பற்றிய ஒரு ஆழ்ந்த ஒரு இறையியல் பார்வையை பார்க்கும்போது இது கடவுளின் வல்லமை, அதுதான் இப்போ நம்ம பார்க்கணும். அதனால்தான் மாட்சிமைப்படுத்தப்படும். இப்போ சிலுவை இது பலமுறை சொல்லியிருக்கார். உருவகமாக பாம்பு உயர்த்தப்பட்டது போல் மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். பாம்பு எண்ணிக்கை நூலில் படிக்கிறோம். விடுதலை பயணத்தில் மோசே பாம்பு உயர்த்தினார், மற்றவர்கள் வாழ்வு பெற்றார்கள். இங்கே இயேசு சிலுவையை உயர்த்தப்படுகிறார், மனிதர்கள் வாழ்வு பெறுகிறார். அது யோவான் 3:16. ரெண்டாவது நம்ம பார்க்குறோம், நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது உங்களை எல்லாரையும் நான் ஈர்த்து கொள்வேன். யோவான் 12:32 நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி மூணாவது மார்க் 15வது அதிகாரம் 13 சொல்கிறோம், அவரை சிலுவையில் அறையும் என்று மக்கள் கத்தினார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவர்கள் இயேசுவை வெறுத்தார்கள். அந்த அளவுக்குன்னு வெறுக்க வைக்கிறார்கள் தலைமை சங்கத்தார்கள், தலைமை குருக்கள். இயேசுவே பல முறை, 3 முறை நம்ம பார்த்தோம், 4 முறை சொல்கிறோம் நம்ம, சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்று. ஆகவே சிலுவை என்பது இயேசுவுக்கு ஒரு புதிர் அல்ல, ஒரு ஆச்சரியம் அல்ல. அவருக்கு தெரியும் நீதிமான் துன்புறுத்தப்படுவான், பைபிளில் சொல்லிக்கு இவரும் சொல்கிறார். பிறகு தன் சிலுவையை தானே சுமந்து கொண்டார் என்று யோவான் சொல்கிறார். ஆனால் இவரும் மொத்தமை நற்செய்திகள் மார்க்கு, மத்தேயு, லூக்காலாம் இயேசு தோளில் சுமத்தினார்கள் என்று வரும். ஒன்று, இயேசு ஒரு மனிதராக சிலுவையை சுமத்தி அவரை கல்வாரிக்கு கொண்டு போனார்கள் ஒரு பார்வை. இயேசு ஒரு வீரராக, தீமையை எதிர்த்து போராடும் வீரராக இருந்து சிலுவையை கையில் எடுத்து சென்றார் என்ற ஒரு பார்வை. சரி, சிலுவையில் அவர் இறந்த பொழுது நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் மார்க்கு சொல்கிறார், திருக்கோவிலின் திரை 2ஆக கிழிந்தது. அப்படின்னா தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கின்றது ஒரு திரை. விடுதலை பயணம் 26ஆம் அதிகாரம் 33 விடுதலை பயணம். கொக்கிகளில் அந்த திரையை தொங்கவிடு, அதற்கு உட்புறமாக உடன்படிக்கை பேழை வைப்பாய். இவ்வாறு தொங்கு திரை தூயகத்தையும் திருத்தூயகத்தையும் பிரிக்கும். தெளிவாக சொல்கிறாங்களே. இப்போ இந்த தொங்கு திரை இயேசு இறந்த பொழுது ரெண்டாக பிரிந்ததுன்னா, அந்த திருத்தூயத்துக்கும் மனிதருக்கும் உள்ள அந்த பிரிவை உடைக்கிறார் இயேசு. மீட்பராக நாம் கடவுளை அணுகும் ஒரு பாக்கியத்தை பெறுகிறோம் என்பதுதான் அங்கே நம்ம பார்க்குறோம். ஆனால் இயேசு நம்ம உலகத்திலேயே பார்க்குறோம், இந்த வழிபாட்டு முறையில் இந்த மாதிரி ஒரு வேறுபாட்டை, பெரிய குரு தான் போகணும், மற்றவங்க போகலாம், யூத மரபில் இருக்குது. மற்ற சமயங்களிலும் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் திருத்தூயத்துக்கு போகணுன்றலாம் இருக்குது இல்லையா? இப்போ அதெல்லாம் உடைத்து எல்லாரும் சமம், எல்லாருக்கும் மீட்பு என்று இயேசு இந்த வேறுபாட்டை தகர்க்கிறார். கடவுளை நமக்கு தந்தை என அவர் இந்த இறப்பின் மூலம் பெற்று தருகிறார் என்று நம்ம பார்க்குறோம். ஆகவே தன்னையே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை உருவாக்குகிறார். ஆகவே நம்ம திருச்சீலை, இந்த திருச்சீலை திரை என்பது இயேசுவின் உடலை குறிப்பதாக கூட
ஓகே, எடுத்துக்கலாம் எபிரேயர் 10 சொல்றாங்க. சொல்றாங்க. எபிரேயர் 10 ஏன் சொல்றான்னா, இயேசு இறந்து இயேசு என்ற உடல் என்ன செய்கிறது, நமக்கு பாலமாக அமைகிறது. யாருக்கு? கடவுளுக்கும் மனிதருக்கும் பாலமாக அமைகிறது. திருத்துயத்துள் எல்லாரும் நுழையும் தகுதி மட்டுமல்ல, இயேசு தம் இரத்தத்தை சிந்தி புதியது ஒரு வழியை திறந்து வைக்கிறார். என்ன வழி? கடவுளை தந்தையென அழைத்து, அதான் பெரிய வழி, அழைத்து நாம் கடவுளிடம் அண்டுவதற்கு இயேசு ஒரு பாலமாக இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்றோம், அவர் மீடியேட்டர் பிட்வீன் காட் அண்ட் ஹியூமன் பர்சன்ஸ் சொல்றோமா? ஆமாம். அவர் மீட்பர், மீட்டு ரட்சிப்பவர், மீட்டு அழிப்பவர், அழைத்து செல்பவர் என்று பார்க்கிறோம். ஆகவே இது இயேசுடைய இறப்பு அல்லது சிலுவை வாழ்வுக்கு வழியாக இருக்கிறது அப்படின்றது தான் நம்முடைய புரிஞ்சிக்கிற அர்த்தம். எனவே இயேசு சிலுவை, இந்த சிலுவையினால் ஏன் நான் இப்போ இதெல்லாம் சொல்லி வரேன்னா, எதுக்கு மாட்சிமை விழான்னு நீங்கள் கேட்பீங்க. எல்லாரும் இவர் ஃபுல்டன்ஷன் கூட சொல்கிறார் அவருடைய இதில், புத்தகத்தில். அவர் இயேசுவின் சிலுவை ஒரு குற்றவாளிக்குரிய சிலுவையாக இருந்தது. அப்போ எப்பொழுது இயேசு அதை தொட்டாரோ அது வாழ்வின் சிலுவையாக, மாட்சிமையின் சிலுவையாக மாறிவிட்டது. இழிவை பொருட்படுத்தாமல் ஒரு நீதிமான் அந்த இழிவுக்குரிய பொருளை மாட்சிமைக்குரிய பொருளாக மாற்றுகிறார் என்பது. சிலுவை மரணம் மட்டும் தன்னை தாழ்த்தி கொண்டதால் சிலுவை அவருக்கு ஒரு பலிபீடமாக மாறுகிறது, பலிபீடமாக மாறுகிறது. மார்க்கு நச்சி 10:45 எபிரேயர் 10:20 எபிரேயர் 10:20 பாருங்க. எபிரேயர் 10:20 சகோதர சகோதரிகளே, இயேசுவின் உடலை கோவிலின் திரைச்சீலைக்கு ஒப்பிடலாம். இத்திரைச்சீலை வழியாக திருத்துயகத்திற்கு நுழைய நமக்கு துணிவு உண்டு. ஏனெனில் அவர் ரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார். இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி. பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னது இல்லையா, அப்படியே இருக்கு, அங்கேயே அவர் கொடுக்கிறார் இல்லையா? ஆமாம். அதனால் அவரது சிலுவை மரணம் சாத்தானை அழித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 55-56 தெளிவாக சொல்கிறாரு. திருவெளிப்பாடு 10ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம இதை பற்றி படிக்கிறோம். என்னென்னா, சாத்தானை அழித்தார். அதனால் நம்ம அருமையான ஒரு காட்சி இந்த சிலுவையை பற்றி. ஏன் நான் இப்போ இதெல்லாம் பேசுகிறேன்னா, ஒரு சிலுவை எப்படி மாட்சிக்குரிய சிலுவையாக மாறுகிறது. 14:1 திருவெளிப்பாட்டில் ஒரு காட்சியை எழுதுகிறாரு யோவான். என்ன எழுதுகிறாருன்னா, அங்கே அந்த திருவெளிப்பாடு புத்தகம் முழுவதுமே இயேசுவை ஆட்டுக்குட்டி என்று தான் வர்ணிப்பார்கள். அப்போ அந்த இடத்துல 14:1 வாசிங்க. மேலும் சீயோன் மலை மீது ஆட்டுக்குட்டி நிற்க கண்டேன் அப்படின்றாரு. சீயோன் மலை என்பது உங்களுக்கு தெரியும், எருசலேமில் இருக்கிற, எருசலேமுக்கு ஒரு மேற்கு பகுதியில் இருக்க அந்த எருசலேம் தேவாலயத்துக்கு அந்த ஊருக்கு மேற்கு பகுதி சீயோன் மலை பகுதி இல்லை. அப்போ சீயோன் மலை என்பது இவருக்கு, அந்த யூதர்களுக்கு எருசலேம் தேவாலயத்தை குறிக்கும். அதனால்தான் திருப்பாடல் ஆசிரியர் 137 சொல்கிறாரு, நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம். எங்கே? பாபிலோன் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சியோனை நினைத்து அழுதோம் என்று யூதர்கள் சொல்லுவார்கள். சியோன் என்ற வார்த்தை அவர்களுக்கு. ஆனால் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு, இந்த திருவெளிப்பாடு எழுதிய ஆசிரியருக்கு எல்லாருக்குமே சியோன் மலை என்றால் என்ன என்றால் கல்வாரி மலை. நம்ம ஜியாகிரபியில் படிச்சிங்க போனீங்கலாம் தெரியும் உங்களுக்கு. சியோன் மலைக்கு நேராக கிழக்கே இருப்பது கல்வாரி மலை. கல்வாரி மலையை குறிக்கிறது. இப்போ கல்வாரி மலையில் யாரு தொங்கியது? இயேசு சிலுவையில் தொங்கினார் அல்ல, இயேசு நின்று கொண்டிருந்தார். எதுக்காக நின்று கொண்டிருந்தார்? அடுத்த வசனம் வரும். அதன் பெயரையும் அதனுடைய தந்தையின் பெயரையும் தங்களது நெற்றியில் பொறித்திருந்த 1,44,000 பேர் அதனுடன் இருந்தனர். அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள், இதான் அர்த்தம். அவர் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் யார் யாரு? 1,40,000 பேருனாக்க
12 அந்த பிதாக்கள் குலமுதுவர்கள் அவர்கள் வழி வந்தவர்கள், 12 திருத்தூதர்கள் இவர்கள் வழி வந்தவர்கள். அப்ப நம்பிக்கைக்குள்ள மக்கள், இறை நம்பிக்கையுள்ள மக்கள் இயேசுவோடு அங்கே கல்வாரி நின்று தீமையை எதிர்த்து போராடுகிறார்கள். அதான் அங்க அர்த்தம். ஆக நம்முடைய கிறிஸ்துவ மனப்பான்மையில சிலுவை என்பது ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? எல்லாம் நம்ம சமூக போராட்டம் அல்ல, இது பாவத்துக்கு எதிரான போராட்டம், சாத்தானுக்கு எதிரான போராட்டம். அதனால்தான் சிலுவை வழி நம்ம வாழ்வுன்னு சொல்றோம். சிலுவை நம்ம எல்லாருக்கும் மாட்சிமைன்னு சொன்னா, சிலுவையால் இயேசு தன் உயிரை கொடுத்து மக்களுக்கு வாழ்வு கொடுத்தார் என்பது மட்டுமல்ல, சிலுவை ஒரு தீமையை அழிக்கும் கருவியாக இயேசு பயன்படுத்தினார். ஆகவே சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டவில்லை, சிலுவையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக பாவங்களை போக்கும் செம்மறி ஆட்டுக்குட்டி, அதை நாம் எங்க பார்க்கிறோம்? சிலுவையில். நம்மை தம் சிலுவை வழியாக கடவுளை அழைத்து செல்லும் இயேசு, அதான் பேதுரு சொல்றார், சிலுவை வழியாக நமக்கு வழிகாட்டினார் கடவுளுக்கு. 1 பேதுரு 3:18 இறை அன்பின் சின்னம். ஏன்னா யோவான் 3:16 வாசிருப்பீங்க. கடவுள் நம்மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்றால் தன் ஒரே மகனையே அளிக்கும் அளவுக்கு. அதான் சிலுவை. போய் இறை அன்பின் சின்னம் மட்டுமல்ல, ரோமையர் 5:8 கூட சொல்வார், நண்பர்களுக்காக இறப்பது அரிது, ஆனா பாவிகளுக்காக, நாம் பாவிகளாக இருந்த பொழுதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். அன்பும். அப்ப இங்க பாருங்க, சிலுவையும் அன்பும் சேர்ந்து செல்கிறது. இதுதான் கிறிஸ்துவ ஒரு பார்வை. அதனால்தான் மாட்சி. இப்போ வெற்றியின் சின்னமற்ற, எனவே சிலுவையில் பெருமை அடைய வேண்டும். அதான் பவுல் சொல்றது, சிலுவையை மட்டுமே நாம் போதிக்க வேண்டும் என்று நம்ம சொல்றதெல்லாம் பார்க்கிறோம். சரி, மேற்கண்ட காரணங்களால் நமக்கு சிலுவை ஒரு புனித பொருள், அன்பின் சின்னம், இரக்கத்தின் சின்னம், வாழ்வின் சின்னம், வெற்றியின் சின்னம், மகிமையின் சின்னம், மாட்சிமையின் சின்னம். என்ன அந்த மாட்சிமை என்ற வார்த்தை தெரியுங்களா? யாருக்கு மாட்சி? கடவுளுக்கு. இயேசு சிலுவை மரணத்தை ஏற்று மனிதருக்கு வாழ்வு கொடுத்தார். இது கடவுளுடைய திட்டம். இந்த திட்டத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றியதால் சிலுவையின் வழியாக கடவுளை இயேசு மாட்சிப்படுத்துகிறார். பெருமை கடவுளுக்கு, எல்லா பெருமையும் கடவுளுக்கே என்று. எனவே சிலுவை விழா செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. ஏன் 14? அது உனக்கு புரியும். நமக்கு சிலுவை விழா, சிலுவை இயேசுனா சிலுவையில் இது பட்டு எல்லாம் இறந்து போய் அப்புறம் அவர் அடக்கம் பண்ணாங்க. அங்கே சிலுவை பாட்டு இருந்தது. அப்போ தான் ரோமையர் ஆட்சி தானே. அது ரோமையர் மட்டும் இல்லை, யூத ஆட்சி. அவங்கெல்லாம் எல்லாம் டிஸ்மாண்ட் பண்ணி என்னென்னமோ பண்ணி அங்கே எல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. கண்டுக்கவே இல்லை யாரும். சிலுவை பாட்டும் அப்படியே மண்ணுக்கு முன்னா போயிருக்கு, உள்ள புதஞ்சி கிடந்தது. 326வது 325 உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கான்ஸ்டான்டின் அவர் மனமாற்றம் கிறிஸ்துவராக மாறி அப்புறம் அந்த கிறிஸ்துவ தலங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு போகிறாரு. அவர் ஒரு போர் எடுத்து அப்புறம் ஹெலனா அவங்க அம்மாவும் ரொம்ப பக்தி உள்ளவங்க 326ல் எருசலேம் வராங்க, தேடுறாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க புதைப்பொருள் ஆராய்ச்சியில். அங்கே அந்த இடத்துல தோண்டி கிண்டி எல்லாத்தையும் பார்த்து சிலுவையை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச பிற்பாடு எருசலேமில் ஒரு பெரிய பேழை செய்து அதை வச்சாங்க. வச்ச பிற்பாடு ரொம்ப நாளாக அங்கே அது ஒரு வழிபாடு மாதிரி இருந்தது. ஆனால் நாளோடு இந்த பாரசீக ஆட்சி வந்தது. பாரசீக ஆட்சியில் அந்த மன்னன் குஷ்ரு என்ற பெயருடைய அரசன் பெர்ஷியாவுக்கு அதை எடுத்து போயிட்டான். வேணும் அந்த அதுக்குமா அந்த பொருள், நல்ல முக்கியமான பொருளெல்லாம் எடுத்து போகிறாங்களே, நம்ம ஊர்லேயும் அப்படி பார்க்குறோம். அதே மாதிரி எடுத்து போயிட்டாங்க. எடுத்து போன ஒரு படு என்ன நடந்தது? அந்த பாரசீக ஆட்சியை
கிபி 629 ரோமை பேரரசர் மீண்டும் கைப்பற்றுகிறார். ஓகே. அவர் பேர் ஹிராக்லியூஸ். ஹிராக்லியூஸ் என்ன பண்ணுறாரு, அந்த சிலுவையை கொண்டு வர்றார். அங்கே பாரசீகத்தில் இருந்த சிலுவையை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்து இதில் முதல்ல கான்ஸ்டான்டினோபிள், இன்னைக்கு அதான் கான்ஸ்டான்டினோபிள் தலைநகரம், துருக்கியின் தலைநகரம் இன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கோயில் இருக்கு. விஸ்டம், அவர் லேடி ஆஃப் விஸ்டம். ஓகே. அதுதான் அங்கே இருக்கு. அப்போது அந்த இடத்துல வச்சார். அப்புறம் கொஞ்ச நாளில் எருசலேம் கொண்டு வந்துட்டார். அந்த கொண்டு வந்து அதை வந்து நிறுவினார் பாருங்க. அது வந்து செப்டம்பர் மாதம் 14 அன்னைக்கு அவர் ஒரு இது மாட்சிமையின் சிலுவையை மகிமைப்படுத்தும் விழா, மாட்சிமைப்படுத்தும் விழா என்று போட்டாங்க. இது வந்து அங்கே முதல்ல எருசலேம் மட்டும் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்கே ஆச்சு, அந்த மற்ற மக்களுக்கும் இது போச்சு. சரி. அப்போது கல்வாரியில் சிலுவை வந்து விசுவசித்தவருக்கும் விசுவசிக்காதவருக்கும் அந்த சிலுவை பொதுவான சிலுவையாக கருதப்பட்டது. ஓகே. ஏன்னா விசுவசித்தவர்கள் வாழ்வு பெறுவார், விசுவசிக்காதவர்கள் கடவுளை நோக்கி வருவாக சிலுவை வழியாக என்ற ஒரு கருத்து. அப்போ மத்திய இந்த இதை பற்றிலாம் படிக்கிறோம். ஓகே. இன்றைய உலகில் அந்த சிலுவை மகிமை விழாவை எப்படி நம்ம பார்க்குறோம்? காரணம் ஒன்று, இது துயரத்தின் விழா அல்ல. சிலுவை நமக்கு துன்பத்தின் அடையாளம் அல்ல. சிலுவை நமக்கு இயேசுவின் பாடுகளை மட்டும் குறிப்பதில்லை. இது வாழ்வின் சின்னம். பிறகு நமக்கு தீமையை அழிக்க நமக்கு, அதனால்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நம்ம சிலுவை அடையாளம் வரைகிறோம். ஒவ்வொரு கோவிலிலும், ஒவ்வொரு கல்லறையிலும், ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம சிலுவையை போக்குறோம். சிலுவையை பார்க்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும், ஒரு ஆறுதல் வர வேண்டும், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை குறிக்க வேண்டும். அதனால்தான் இதுதான் சிலுவை திருச்சிலுவை மாட்சியோட விழா. ஆனால் அதே நேரத்தில் 15ஆம் தேதி அடுத்த நாள் அன்னை கன்னிமரியாள் துயரத்தின் நாளை நம்ம சொல்கிறோம் இல்லையா, பேஷன், மாதாவுடைய 7 துயரங்கள். இது என்னப்பா 7 துயரங்கள் அப்படின்னும் போது இதில் வரலாற்று, இதில் ஹிஸ்ட்ரி, பைபிள் பேஸ்டில் பார்த்தீங்கன்னா சிமியோனின் வாக்கு, உன் உள்ளத்தை ஒரு வாழ், இதுதான் நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் அதுக்கு விளக்கம்லாம் உண்டு. ரெண்டாவது, இயேசு எகிப்துக்கு குழந்தை இயேசுவை எகிப்துக்கு தூக்கிட்டு போகிறது, ரெண்டாவது துயரம் மாதாவுக்கு. ஓகே. மூன்றாவது, சிறுவர் இயேசுவை காணாமல் போகிறார்கள். நாலாவது, இயேசுக்கு அநியாய தீர்ப்பு. அஞ்சாவது, இயேசுவை சிலுவை மரணம் விடுகிறார்கள். ஆறாவது, தம்முடைய மார்பில் இயேசுவின் உடல் கடத்தப்படுகிறது. 7, இயேசுவின் உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. கண்டுபிடிச்சிங்களா? 7. சிமியோனின் வாக்கு, மரியாவின் அந்த மரியாவுக்கு அவர் சொல், உன் உள்ளத்தை ஒரு வாழ்வுடுருவி பாயும் அப்படின்றத துயரமாக பொதுவாக எமோஷ்னலாக எடுத்துக்கிறது தான் வழக்கமாக இருக்கு. ஆனால் அது வந்து உண்மையில் வாழ் என்பது அந்த இடத்துல கடவுளுடைய வார்த்தை. இருபக்கமும் கூர்மை வாய்ந்த வாளாக இறை வார்த்தை ஒன்றுன்னு எபிரேயர் 4 படிக்கிறீங்களா? இல்லை? அதே மாதிரி திருப்பாடல் ஆசிரியர் 2ஆம் அதிகாரத்திலையும் 9வது வசனத்திலையும், பிறகு திருவெளிப்பாட்டிலையும் நாம் வந்து அதே முறையில் ஒரு முதல் அதிகாரத்திலையும் படிக்கிறோம். ஒரு வாழ் என்ற உருவகத்தில் இறை வார்த்தையை இருபக்கமும் கூறிய வாழ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். சரி. இருபக்கமும் கூறிய வாழ் என்று பயன்படுத்தும் பொழுது இது எதை குறிக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இறை வார்த்தையை குறிக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அப்போ மாதாவின் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருன்னா, உங்களுடைய நீ அன்னை மரியாள், நீங்கள் வந்து தாய், இயேசுவின் தாய். ஆனால் இயேசுவின் தாய்க்கு வார்த்தையானவர் உம்மை ஊடுருவி உம்மை ஆட்கொள்வார். நீ வார்த்தையின் ஊழியராக
இருப்பாய். ஓகே. அதுதான் அவங்க வாழ்க்கை முழுவதும் வார்த்தையின் ஊழியராக இருக்கிறார். சிமியோனின் வாக்கு அப்படிதான். ஓ சரி. இதை நம்ம வெறும் ஒரு ஒரு எமோஷனலாக ஒரு டைரக்டாக மீனிங் கொடுக்க முடியாது. பைபிள் ஆசிரியர்கள் மற்ற அகஸ்தினார் மற்ற எல்லாருமே இதை தான் சொல்லுவாங்க. இது இறை வார்த்தையை பற்றி கொண்டு வாழ்ந்த அம்மாவை பார்க்க வேண்டும், மாதாவை பார்க்கணும். சரி, இது எப்படி வந்தது? இதில் இத்தாலியில் உங்களுக்கு தெரியும் துஸ்கானா பகுதி இல்லையா? ஆமாம். அதில் 7 இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, மரியாயின் ஊழியர் சபை என்று ஒரு சபையை தோற்றுவித்தார்கள் 1232. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு பிறகு தியானம் முடிஞ்சு அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் முடித்து தங்கள் சபைக்கு முதன்மை பக்தியாக மாதா சிலுவை அடியில் நின்றதை எடுத்துக்கொண்டார்கள். ஓகே ஓகே. அது இந்த மரியாயின் ஊழியர் சபையை தோற்றுவித்த அந்த 7 பேரும் மாதா சிலுவையில் நின்றது ஓகே எடுத்துக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த சபை மரியாவின் 3 பக்தி முயற்சிகளை ஓகே துயரங்களாக எடுத்துக்கொண்டார். சரி. ஏன்னா மரியாவின் ஊழியர் சபைன்னு தான் மாதா துன்பப்பட்டாங்க. அப்படி இப்படின்னு 3. ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டீங்க 7 துயர ஜபமாலை. ஆமாம் ஆமாம், 7 துயர ஜபமாலை 7 டெக்கட்ஸ் இருக்கும். ஆமாம். 1. 2 7 துயர கருப்பு தோள்பட்டை, அந்த ஸ்காப்லர் கருப்பு தோள்பட்டை, அதெல்லாம் 13ஆம் நூற்றாண்டு இது எடுத்துக்கிறாங்க. 3வது 7 துயர நவநாட்கள். ஓ சரி. ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை 1423ஆவது வருஷம் கொலோன் நகரில் இந்த ஆயர் மன்றத்தில் இதை திருவிழாவாக உயர்த்துகிறார்கள். 3ஆம் பாஸ்கா ஞாயிற்கு அடுத்து வரும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்து கொண்டாடுறாங்க. 16ஆம் நூற்றாண்டில் தான் வரை இது ஜெர்மனி, இத்தாலி போன்ற இடங்கள்லாம் இது அப்படியே பரவலாக இருக்கும் பொழுது இந்த 1727 சரி ஏப்ரல் 22ஆம் தேதி பாப்பானவர் பெனடிக்ட் 13ஆம் பெனடிக்ட், இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தவர் 16ஆம் பெனடிக்ட், இவர் 13ஆம் பெனடிக்ட் லத்தீன் ரீதி திருச்சபைக்கு இது விழாவாக அறிவிக்கிறார். ஓகே. 1954 தான் இது செப்டம்பர் 15 கொண்டாடுவது என்று 23ஆம் அருளப்பர் ஓகே அறிவிக்கிறார். ஸோ இதெல்லாம் சும்மா ஒரு வரலாறு. ஆனால் முக்கியமானது என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது மாதாவுக்கு துயரங்கள் இருந்தது. ஆனால் அந்த துயரங்களை நான் பார்க்குற பார்வை என்னன்னா, நம்ம அன்றாட குடும்பத்திலும் சமூகத்திலும் அன்றாடம் அனுபவிக்கிற வாழ்க்கையில் அனுபவிக்கிற அப்படிப்பட்ட துயரங்களை விட இது இயேசு வழி சிலுவை பயணத்தை மேற்கொண்ட அன்மாவின் துயரம். அது வெறும் சோகத்தில் முடிவதில்லை, அது வெற்றியில் முடிகிறது. அப்போ மாதாவினுடைய துயரம் அப்பப்போ நீ உன்னை காணாமல் தந்தையும் நானும் கவலையோடு தேடினோமே என்பதெல்லாம் மனித முறையில் துயரம் உண்டா என்றாலும் அவர் இயேசுவின் வழியில் நடந்து ஒரு சீடத்துவ வாழ்க்கையை சீடராக நடந்து சென்றதில் ஏற்படுகின்ற துயரம். ஓகே. இப்போ நமக்கு அந்த துயரம் உண்டு. நீங்கள் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்பட்டால் அது இயேசு வழி துன்பம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம நம்முடைய நற்செய்தி பணியை நாம் அனுபவிக்கிற பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், பேச்சுகள், பாப்பானவர் சொல்ற காசிப்பு, இதெல்லாம் நாம் தாங்கிக் கொண்டு நம்ம முன்னேறி செல்லும் பொழுது வி ஆர் டூயிங் என்னது வே ஆஃப் த கிராஸ். ஓகே. வே ஆஃப் த கிராஸ் என்பது இந்த 14 ஸ்தலம் அல்ல, ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு அடியும் நாம் செய்கின்ற ஒரு வே ஆஃப் த கிராஸ் என்பதை அன்னை மரியாள் நமக்கு எடுத்துரைக்கிறார். ஓகே. அந்த 7 துயர்கள் என்றால் இது ஒரு வழிமுறை தான், இது ஒரு சிம்பாலிக். ஓகே. பட் என்னைக்கு மாதா இதோ முது அடிமை என்று சொன்னாங்களோ அதிலிருந்து கடைசி வரை தாயின்னு சொல்கிற வரைக்கும் இதோ உன் தாய் சென்ற வரையும் கடைசி வரையிலும் சிலுவை பாதை. ஓகே. ஆனால் இந்த சிலுவை பாதை வெற்றியின் பாதை. ஓகே.
அப்புறம் ஒரு சீடத்துவ பாதை அப்படின்னு பார்க்கலாம். ஆயர் அவர்களே, இப்போது நம்ம இந்த பகுதியில் பேசும்போது திருச்சிலுவை, துயரம், இந்த ரெண்டுமே நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் எழுவதுண்டு. நம்ம தவக்காலத்தில் அதிகமாக இந்த இரண்டையும் தான் நம்ம சிந்திக்கிறோம். இயேசுவுடைய சிலுவை, நம்முடைய துன்பம், இயேசுவுடைய துன்பம். இதோடைய பின்புலத்தில் எழுதக்கூடிய கருத்துக்கள், அதாவது சிலுவை, சிலுவையுடைய துன்பம், அது அப்படியே நீட்சியாக திருச்சிலுவை என்று சொல்லி அதை இன்றைக்கி திருச்சிலுவை மாட்சிப்படுத்தப்பட்டவர் விழாவாக கொண்டாடப்படுவதை நம்ம மிக அழகாக பகிர்ந்து கொண்டீர்கள். குறிப்பாக அந்த மாட்சிப்படுத்துதல், அந்த ஒரு அடையாளம் மிக முக்கியமானதாக படுகிறது. அடுத்து அன்னை கன்னிமரியாவுடைய துயரம் நம்முடைய அனைத்து துயரங்களுக்குடைய ஒரு மாதிரி இருப்பதாக நாம் உணர்கிறோம். அப்போ அந்த வகையில் நம்ம தவக்காலத்தில் மட்டுமல்ல, திருவழிபாட்டில் சிலுவையும் துயரமும் மற்ற இடங்களில் இடம் பிடிக்கிறது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இந்த பகுதியில் நாம் தவக்காலத்தில் வாசித்து வரக்கூடிய இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு நிகழ்வுகளை வினாக்களாக எழுப்பி கேட்டுக்கொண்டு வந்தோம். அந்த வகையில் திருச்சிலுவை மகிமை விழா, அன்னை கன்னிமரியாவின் துயரங்கள், இந்த 2 விழாக்களின் பின்புலத்தில் இயேசுவுடைய சிலுவை, இயேசுவுடைய துயரம், நம் வாழ்வுடைய துயரம் ஆகியவற்றை நாம் புரிந்து கொண்டோம். இந்த வரிசையில் நாம் கற்றுக்கொண்டவை பார்க்கும் பொழுது, தொடக்கத்தில் நாம் பாடுகள், பாடங்கள், பார்வைகள், நம்முடைய இலக்கும் நம்முடைய ஏக்கமும் சிலுவையாக இருந்தது. சிலுவையில் தொடங்கி சிலுவை பற்றிய சிந்தனையோடு நாம் இன்று நிறைவு செய்கின்றோம். தவக்கால பாடங்களை நாம் தொடர்ந்து வாசிப்போம். திருவிவிலியத்திலும் திருவழிபாட்டிலும் பங்கேற்கின்ற நாம் இயேசுவின் பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு பற்றிய விவிலிய பதிவுகளை நாம் படிப்பதோடு அவற்றின் பொருளை உணர்ந்து தொடர்ந்து அவற்றை வாழ்வாக்க முயற்சி செய்வோம். நன்றி. நன்றி ஆயர் அவர்களே.